அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். கலை திருவிழா 2025-26 கல்வியாண்டிற்கு பள்ளி அளவில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருப்போம். தற்பொழுது ஒவ்வொரு போட்டியிலும் பள்ளி அளவில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு வின்னர்ஸாக அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்கூல் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு அதற்கு கீழே ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு டவுன் ஏரோ வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலை திருவிழா 2025-26 அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் கிளாஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே செலக்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் வின்னர்ஸ் அப்டேட் பண்ணணுமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே செலக்ட் டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது இண்டிவிஜுவல் டீம் அப்படின்னு 2 ஹெட்டிங் காண்பிக்கும். இண்டிவிஜுவல் போட்டிக்கு வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவதாக இருந்தால் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போட்டிக்கும் நீங்கள் வின்னர்ஸை தேர்வு செய்வதற்கு எந்த போட்டிக்கு வின்னர்ஸை தேர்வு செய்யணுமோ அந்த போட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் செலக்ட் வின்னர் அப்படின்ட்டு 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் அந்த போட்டியில் எந்தெந்த மாணவர்களை நீங்கள் பங்கேற்பாளராக ஏற்கனவே தேர்வு செஞ்சுருந்தீங்களோ அந்த அனைத்து மாணவர்களுடைய பெயரும் காண்பிக்கும். இதில் அந்த போட்டியில் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவரை தேர்வு செய்வதற்கு எந்த மாணவர் முதலிடம் பிடித்தாரோ அந்த மாணவருடைய பெயரை முதலாவதாக டிக் பண்ணுங்கள். நீங்கள் டிக் பண்ணினதும் வெற்றி கோப்பை வந்துட்டு முதலாவது இடம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதன் பிறகு 2வது இடம் எந்த மாணவர் பிடித்தாரோ அந்த மாணவருடைய பெயரை 2ஆவதாக டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணினதும் அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் வெற்றி கோப்பை வந்துட்டு செகண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அதே போன்று அந்த போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த மாணவரை தேர்வு செய்வதற்கு எந்த மாணவருடைய பெயரை 3ஆவதாக நீங்கள் டிக் பண்ணுறீங்களோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் வெற்றி கோப்பை வந்துட்டு 3ஆம் இடம் அப்படின்னு வந்திருக்கும். இது போல் ஒவ்வொரு போட்டியிலும் பள்ளி அளவில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களை தேர்வு செய்வதற்கு வரிசைப்படி நம்ம அந்த மாணவரை டிக் பண்ணும்போது அந்த மாணவருக்கு பெயருக்கு பக்கத்திலேயே முதலிடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை உறுதிப்படுத்திட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் செக் பிஃபோர் சப்மிட்டிங் த வின்னர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். இந்த வின்னர்ஸை நீங்கள் வியூ பண்ணி பார்ப்பதற்கு வியூ வின்னர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா 2ஆம் இடம் பிடித்த மாணவர் பெயர், அதே போல் முதலிடம் பிடித்த மாணவர் பெயர், 3ஆம் இடம் பிடித்த மாணவர் பெயர், அந்த மாணவருக்கு ஏற்கனவே ஃபோட்டோ நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவர்களுடைய ஃபோட்டோவும் வந்திருக்கும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்ப்பதற்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சைட்லேயே வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் பெயர், கலை திருவிழா இதெல்லாமே வந்திருக்கும். டவுன்லோட் பண்ணுவதற்கு டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இது போல் உங்களுக்கு அந்த மாணவர்களுடைய பெயர், முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் இந்த விவரம் வந்திருக்கும். இதை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுவதற்கு பிடிஎஃப் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் சேவ் ஆகிக்கும். நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த நேமில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணினதும் உங்களுக்கு சேவ் ஆகிட்டு வந்திருக்கும். திரும்பவும் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாப்அப் மெனுவை க்ளோஸ் பண்ணுவதற்கு இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அதே போல் வின்னர்ஸ் நீங்கள் தவறுதலாக தேர்வு செஞ்சுருந்தாலும் அதை ரீசெட் பண்ணுவதற்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வின்னர்ஸ் தேர்வு செய்தது வந்து திரும்ப உங்களுக்கு ரீசெட் ஆயிரும். அதன் பிறகு கரெக்டான வின்னர்ஸையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இதுபோல் ஒவ்வொரு போட்டியிலும் பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் விவரங்களை தேர்வு செய்வதற்கு அந்த போட்டியுடைய பெயரை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செலக்ட் வின்னர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு
ஒவ்வொரு போட்டிக்கும் பள்ளி அளவில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களின் பெயர்களை தேர்வு செய்து கொள்ளலாம். நன்றி.